போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தையா. இந்த வரையும் போலீஸ் கம்ப்ளைண்ட்ல ஆளை பிடிக்கலையா. அடையாளம் சொல்லி இதமிக்கு அவன் பேர் நரியங்குடி, பையன் பேர் குமரவேலு. எனக்கு உள்ள நிலமை இந்த வயசு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா என்னையா பண்றது? பெண்கள் எப்படியா ரோட்ல நடக்க முடியும்? நான் எப்போதும் பாப்பா கோயிலுக்கு வாரம் வாரம் புதன்கிழமை பாப்பா கோயிலுக்கு போவேன் ஐயா. பாப்பா கோயிலுக்கு போயிட்டு நான் வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கு வந்து நான் அந்த ரோட்டில் நின்னையா. ஐயா நான் ஆட்டோவில் ஏறி குந்தினேன் ஐயா. எம்மா நீ வாமா, நான் கொண்டு போய் நான் தேவூர்தாம்மா போகிறேன்னு என்னை அழைச்சிட்டு போய் சரி ஐயாம்மா நான் வரலன்னு சொன்னேன். மீறி நீ வாமா, உன் பெத்த பிள்ளை மாரி இல்லையான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாம்மா. கூட்டிகிட்டு போய் அந்த நரச்சி தெருவு, அந்த புதுச்சேரி கீழே தெருவு நரச்சி தெருவில் ஐயா என்னை வைக்காத இடமெல்லாம் கையை வச்சு என்னை அசிங்கப்படுத்து என்னை கேவலமாக நடத்திக்கிட்டேன் ஐயா. என்னால் தாங்க முடியாது. கீழே குதிச்சு வண்டி விட்டு மேலே விட்டு ஏற்றிக்கிட்டு போகையா போயிட்டாயா. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், வயசானவர். ஐயா ஐயா என்னை காப்பாற்றியான்னு கத்தி கதறி அவர் உடனே என்னை தூக்கி, அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கெல்லாம் தகவல் சொல்லி எல்லோரும் வந்து என்னை தண்ணியை தெளித்து மூஞ்சில. அதுக்கப்புறம் உட்கார வச்சு எங்கள் ஒரு பெர்சண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பெர்சண்ட்டுக்கு சொல்லி என் பையனுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து 108 ஏற்றி என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கய்யா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தையா. இன்ன வரையும் போலீஸ் கம்ப்ளைண்ட்ல ஆளை பிடிக்கலையா. எனக்கு உள்ள நிலமை இந்த வயசு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா என்னையா பண்ணுறது? பெண்கள் எப்படியா ரோட்டில் நடக்க முடியும்? எனக்கு வந்து நிலைமை யாருக்கு எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுயா. இதை எல்லாரும் பார்த்துறீங்க, எல்லாரும் போராட்டம் பண்ணி பெண்கள் சம உரிமை கேட்டு பெண்கள் நடக்கணும் யார் ரோட்டில். அந்த பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா தாயின்னு புள்ளன்னு இல்லாமல் அசிங்கப்படுத்தி கொண்டுடணுமையா. எங்கள் அம்மா தான் அடிபட்டாங்க. அடிபட்டு இன்னையோட 8 நாள் ஆகுது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை காவல்துறை. நாங்களும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அன்றைக்கி தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. நானும் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இந்த பண்ணுறேன், இந்த பிடிச்சிக்கிறேன், கொண்டு வந்து கொடுத்தா நான் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இல்லை கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், இப்படியே சொல்லி எங்களை அலட்சியப்படுத்துறாங்க. நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகிருக்கோம். நாங்களும் அங்கே இங்கேயும் சுற்றி எவ்வளோதான் ப்ரெஷர் கொடுக்குறோம். எங்களுக்கு அந்த சரியான ஒரு நடவடிக்கை கிடைக்கவே இல்லை. அதனால தான் சார் நாங்கள் என்ன பண்ண தெரியாத, இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அடையாளம் சொல்லி இதமிக்கு அவன் பேர் நரியங்குடி, பையன் பேர் குமரவேலு, இவ்வளோதான் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துமே இன்னுமே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது? இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது? நாங்கள் தான் பிடிச்சிட்டு போய் கொடுக்கணுமா என்னான்னு தெரில. ஃபுட்டேஜ் பார்த்து அந்த ஃபோட்டோவும் அனுப்பணும் அவங்களுக்கு. அது பார்த்து அவங்க இன்னும் பிடிக்காமல் இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். எங்களுக்கு கோரிக்கை கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ இந்த பிரச்சனை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் பெண்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க முடியாது. பெண்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னா இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டையோ காவல்துறையும் நல்லா கோரிக்கை வைக்கிறேன்.